ஹாய் ஹலோ ஒரு டேஸ்டியான ஈஸியாக பர்கர் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாமா. இன்றைக்கி நான் எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸு, கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். முக்கியமான விஷயம் தண்ணி இல்லாத அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே சில்லி பவுட்ரு, சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ரெடியான பிறகு மேஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவில் இதை போட்டு நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கணும். அப்புறம் எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு எடுத்துட்டோம்னா ஷாலோ ஃப்ரை இல்லாட்டி டீப் ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து டீப் ஃப்ரை தான் எடுத்துருக்கேன். இப்போ பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக இருக்கும் போதே மேலே வந்து சீஸ் வந்து வச்சிட்டோம்னா ஈஸியாகவே மெல்ட் ஆயிரும். இப்போ பேட்டி ரெடி. அடுத்து வந்து ஒரு தோசை தவாவில் ஒரு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு பன்னையும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா பன்னும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிம்பிளான சாஸ் தான். 2 ஸ்பூன் மயோனிஸு, 1 ஸ்பூன் வந்து கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு நல்ல சாஸ் கிடச்சிரும். இதை வந்து பன்னில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நான் எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேரட்டும் கேபேஜும் கூட எடுத்துக்கலாம். இப்போ பேட்டியும் உள்ளே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்லேயும் சாஸ் போட்டுட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பர்கர் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நீங்கள் கடையில் கூட வாங்க மாட்டீங்க.